சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சினாலே எல்லாருக்குமே ஒரு விதமான கிளி கலந்த பயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சனி பகவான் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போறாரோ, ஏழரை சனி காலம் பார்க்காம எல்லாருமே உழைச்சு அவங்களுக்கேத்த அந்த ஊதியத்தை தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில நம்ம என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அதுல சார் நான் பூஜை பண்ணேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுரம் வந்துடுச்சு சார், நான் நடந்து போனேன் வேத்து கொட்டுச்சு, பயக்க கிருகிருன்னு வந்துச்சு, ஒருவேளை அந்த பூஜைனாலதான் இருக்குமோ அப்படின்ற. அதாவது எப்படின்னா கர்மகாரங்கன் கர்மா அப்படிங்கிற பொழுது அந்தந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பலாபலன் உண்டு. இப்போ ஒண்ணுன்னா உயிர் நாடி, ரெண்டுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் இதெல்லாம் விட்டு 8 மினிட்ஸ் அந்த ஒரு நாள் 8 மினிட்ஸ் மட்டும் ஏத்துனா போதும். ஸோ ஏத்திட்டு சனி பகவானோட காயத்ரி இது வாங்கும் பொழுது நமக்கு எது செஞ்சா வாழ்க்கை மாறும்னு தேடி அலையிறவங்களுக்கு உங்க கையிலேயே நாங்க எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு மந்திரத்தை தாரவாத்து கொடுத்து இந்த தான தர்மங்களை பண்ணா 100% உங்களுக்கு மாற்றம் இருக்கும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சினாலே எல்லாருக்குமே ஒரு விதமான கிளி கலந்த பயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சனி பகவான் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போறாரோ, ஏழரை சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வருது, அஷ்டம சனினாலே கஷ்டகாலகம் அப்படிலாம் நிறைய போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு விடை தரும் விதமாக தான் இந்த பதிவு அமைய போகுது. பதிவை ஃபுல்லாக பாருங்க. சனி பயிற்சியிலிருந்து சனி பகவான் தரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்றது, எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம், சின்ன எளிமையான ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு தீபம் ஏற்றினா மட்டும் போதும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான சனிப்பயிற்சியா மாறப்போகுது. அது என்னன்றதை தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிறப்பு. சொல்லுங்க, சனிப்பெயர்ச்சி என்னைக்கு வருது? மக்கள் அந்த இப்போ ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி, ஒரு சில ராசிகளுக்கு ஐயோ நான் கஷ்டப்பட போறேன் அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. பொதுவா 12 ராசிக்காரர்களும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இந்த சனிப்பெயர்ச்சி இருக்க போகுதுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். குரு வணக்கம் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருன்றது வெளியில தேடி கிடைக்கணும். ஆனா எனக்கு ஈன்றெடுத்த தாயே குருவா இருக்கிறதுனால அந்த குருவோட பொற்பாதத்தை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை கொண்டு இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி மாதா நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்னும் ஒரு உன்னத பாதையில அவங்க முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வழியை காட்டின புவனேஸ்வரிக்கு இந்த தருணத்துல நன்றியை செலுத்திட்டு, ஸோ நான் வருடத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த வருஷம் என் குரு சொன்ன வாக்குப்படி எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு கஷ்டமும் யாருக்குமே வராது, அது எந்த ராசியா வேணா இருக்கட்டும். அதாவது உழைக்கிற அந்த கரங்கள் என்னைக்குமே தோய்ந்து போகாது, இதுதான் உண்மையானது. ஏன்னா உழைச்சு கை சமந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படின்றது இருக்கும். நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. நேரங்காலம் பார்க்காம எல்லாருமே உழைச்சு அவங்களுக்கேத்த அந்த ஊதியத்தை தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில நம்ம என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அதுல சார் நான் பூஜை பண்ணேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுரம் வந்துடுச்சு சார், நான் நடந்து போனேன் வேத்து கொட்டுச்சு, பயக்க கிருகிருன்னு வந்துச்சு, ஒருவேளை அந்த பூஜைனாலதான் இருக்குமோ அப்படின்ற. அதாவது எப்படின்னா பால் எடுத்துட்டு போயிட்டு தென்னை மரத்துக்கடியிலையும் சரி இல்ல பனை மரத்துக்கடியில உட்காந்து குடிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல கல்லுன்றுவாங்க. ஏன்னா அதோட வெண்மை நிறம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம பண்ணக்கூடிய நம்மளோட கடமைகளை கரெக்டா இதுதான் அதுதான் பண்ணி ஆகணும். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னா, சனி பகவான் வந்து கர்மகாரகன்னு பேரு. கர்மா என்னோட கருமம், நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து கருமான்னு சொல்லுவாங்க, சில பேர் கருமம் அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அவரை யாரை அழைக்கிறாங்களோ அங்கதான் போய் உட்காந்துப்பாரு. அவரை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது ஆமா எப்படின்னா
இவர் வந்து நம்ம ஏன் தேவையில்லாம நம்ம கூட்டு உள்ள விட்டுக்கிடணும், அதெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டு நம்ம வேலையில போகலாம் அப்படின்ட்டு. ஸோ குரு வழிகாட்டுதல இருந்தா சனி பகவான் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுவார். பேரை சொல்லும் போது கூட பகவான் கூட சேர்த்து தான் சொல்லணும், இல்லைன்னா சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகமும் அவர் தான். ஸோ இந்த சனி பகவானோட தன்மை என்னன்னா, யார் வந்து தினமும் ஓடுறாங்களோ அவரோட இதுல வந்துட்டு 2 விதம்க்கா. ஒண்ணு வந்து கடனாளி ஆக்குவார், மெயினா கடனாளி ஆக்குவார். 2வது ரோகத்துல படுக்க வைப்பார். 3வது யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்கள கெட்டவங்களா மாத்த பார்ப்பாரு. யாரெல்லாம் கெட்டவங்களா இருக்கலாம் அவங்கள நல்லவங்களா மாத்த பார்ப்பாரு. நண்பன் பகைவனாமா, பகைவன் நண்பனாமா, ஸோ எதிரி துரோகி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா அவங்களோட நேச்சர் தான். ஸோ இன்னைக்கு அவங்க என்னோட குணாதிசயம் கோவப்படுறதுன்னும் போது எத்தனை நாள் தான் நான் கோவத்தை அடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கட்டத்துல எக்ஸ்போஸ் பஸ்ட் ஆயிடுவேன். அடப்பாவி இத்தனை நாள் அப்ப நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுக்கும் சனி பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ இதுலயே நமக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். ஆல்ரெடி திருக்கணித பஞ்சாங்கம் படி அந்த சனி பயிற்சி ஆயிடுச்சு. இப்ப வாக்கிய பஞ்சாங்கம். சோ இது ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதனால 2 எடுத்துக்கோம்னா, சோ 2 விதமா டிராவல் பண்றோம். ஒண்ணு வந்து ஹைவே அப்படின்னு ஒரு ரோடு ஒண்ணு போகுது, இன்னொன்னு ஊருக்குள்ள போற ஒரு ரோடு ஒண்ணு போகுது. எந்த ரோட்ல போனாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். சோ அதுக்குதான் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தையும் நம்ம விடுறது இல்ல. சோ எதுவா இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு வழியில. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. சோ குரு சொன்னதையே சிஷ்யம் சொல்றது இல்ல. இப்ப நான் சொல்றத என் குரு சொல்ல மாட்டாங்க, என் குரு சொன்னதை நான் சொல்ல போறது இல்ல. நான் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அவங்க அதே பேட்டர்ன்ல அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க. என்னோட மெத்தட் எந்த இதுல இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கும்பராசில இருந்து மீன ராசிக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல காலையில 7:56க்கு போறதா பஞ்சாங்கம் சொல்லுது. அப்பதான் சனி பயிற்சி அதாவது இங்க இருந்து கொஞ்சம் அப்படி போறாரு அவ்வளவுதான் வச்சுக்கிடுங்களேன். இப்போ அதுல 6 அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 6 ஸ்டோன் இதுல இருக்கும் பாருங்க. 6 ஸ்டோன் இருக்கும். சோ சனி பகவான் தான் பயிற்சி ஆகிறார். அப்போ பயிற்சி ஆகும் போது அவருக்கு வாகனம் வேணும். சோ அதனால அவர் காக்காவை கொடுத்தாச்சு. சோ கர்மகாரகன், கர்மா அப்படிங்கிற பொழுது அந்தந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பலாபலன் உண்டு. இப்போ 1ன்னா உயிர் நாடி, 2ன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் விட்டுடுங்க. சோ நான் என்ன சொன்னேன்னா, அந்தந்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இது இருக்காது. சோ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப், அப்படியே பேக் ஆஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யந்திரம் வந்துடும். சோ இந்த யந்திரம் பாருங்க வில்லுல இருக்கும். இந்த யந்திரமே வில்லு மேல வில்லுல இருக்கு. சோ வில்லுல இருந்து புறப்படக்கூடிய அம்பு மாதிரி. ஏன்னா அவர் கையிலயும் ஒரு வில்லு இருக்கும் பாருங்க. சோ வில்லும் தனூரும் வச்சிருப்பாரு, ஒரு திரிசூலம் வச்சிருப்பாரு. சோ இதோட தன்மை என்னன்னா, உங்க வேலையை நீங்க செம்மனன் செஞ்சீங்கன்னா உடஞ்ச கால் மாதிரி தொய்யாம நீங்க வாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கலாம். சோ இந்த விளக்கு வந்து ஏத்தணும். எப்படி ஏத்தணும் அப்படின்னம்னா, ஒரு இந்த எந்திரத்தை ஒரு தாம்பாள தட்டுல வச்சுட்டு, அந்த தாம்பாள தட்டுல இந்த கருப்பு எள்ளு இருக்குங்களா, அந்த கருப்பு எள்ள பரப்பி அதன் மேல இந்த எந்திரத்தை வச்சுட்டு, இதுக்கு மேல இந்த சனி பகவானுக்கு மேல உங்களுக்கு ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி திரிய வந்து கருப்பு திரியா மாத்தி கட்டலாம். சோ அப்படி இல்லைன்னா இந்த டார்க் ப்ளூ கலர்ல இந்த கலர்ல திரி போட்டுக்கலாம். சோ திரி வந்து இப்ப கலர் ஆமா மேலேயே வச்சு ஏத்திக்கலாம். காலையில இருந்து ஒரு 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 மினிமம் ஒரு 8 மினிட்ஸ், 8 நிமிஷம். இப்ப காலைல 7:56க்கு இதுவான 8 நிமிஷம். ஏன்னா சில பேர் வேலைக்கு போற இதுக்கே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால 8 நிமிஷம் மனமுருக வேண்டி ஏத்திட்டு போயிடலாம். 8 மினிட்ஸ் அந்த ஒரு நாள் 8 மினிட்ஸ் மட்டும் ஏத்தினா போதும். சோ ஏத்திட்டு சனி பகவானோட காயத்ரி இது வாங்கும் பொழுது நம்ம கொடுக்குறோம். சோ இந்த காயத்ரியை சொல்லி மனசார வேண்டிட்டு ஒரு 8 பேருக்கு தயிர் சாதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட துவையிலும் எள்ளு துவையில வச்சு மந்தார இலையோட வாட்டர் பாட்டிலோட அன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னா இவரால வரக்கூடிய கெடுபார்வை கொடுபார்வையா மாறிடும். கொடுக்குற பார்வை கெடுபார்வையே கொடுபார்வையா மாற்றக்கூடிய வல்லமை. ஏன்னா சனி ஈஸ்வர பகவான் போல கொடுக்கிறவர் கிடையாது, சனி ஈஸ்வர பகவான் போல கெடுக்கிறவர் கிடையாது. இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தன்மை வந்து காக்கை மேல உட்கார்ந்து இருக்குது, பறக்கிற தன்மை. அப்போ கெடுக்கிற பறவை உட்கார்ந்தாருன்னா பறந்துட்டு போயிடுவாரு. கொடுக்கிற பார்வையோட தான் நமக்கு பறந்து வந்து உட்காருவாரு. ஸோ திரிசூலம் அப்படின்றது நம்ம கர்மாவை வந்து இது பண்றதுக்காக. ஏன்னா ஆயுதத்துல வந்து பாத்தீங்கன்னா திரிசூலம் தனூர் இருக்கும். ஸோ வில்லுல இருந்து புறப்பட்டுச்சுன்னா அம்புன்னு சொன்னோம்னா அது போய் இலக்க அடைச்சிடும். ஸோ அதே போல நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றிலை மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு போடலாம். ஸோ இந்த இதுல இந்த இது வந்துட்டு இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை இதே மாதிரி எடுத்து எள்ளு பரப்பி அந்த எள்ளு மேலே அந்த எள்ளையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 வாரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் அதை அந்த எள்ளோட சேர்த்து ஓடுற தண்ணியிலயோ இல்லைன்னா கடல்லையோ விட்டுறலாம். இந்த எந்திரத்தோடயே
அதோட அவங்க கர்மா போச்சு. போயிடுச்சு. 8 வாரம் மட்டும் 8 வாரம் பண்ணா போதும். இப்போ 8 சனிக்கிழமை, அதாவது நம்ம ஏத்த போறது வெள்ளிக்கிழமை. ஆமா, சனி பயிற்சி சனி பயிற்சி. அதுக்கப்புறம் மறுநாள் சாட்டர்டே 8 சனிக்கிழமை, அதுல இருந்து கண்டினியூ, அதுல இருந்து 8 சனிக்கிழமை, அதாவது அந்த வெள்ளிக்கிழமை விட்டுறணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 8 சனிக்கிழமை தொடர்ந்து 8 நிமிஷம், 8 சனிக்கிழமை 8 நிமிஷம் இது மாதிரி ஏத்திட்டு 8 பேருக்கு அந்த தயிர் சாதம், பிரண்ட துவையிலும் எள்ளு துவையிலும் வித் வாட்டர் பாட்டிலோட தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சு அவங்க தானம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரி கருமா பண்ணியிருந்தாலும் சரி அவங்களால இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். அதாவது தலையில அடிபடணும் அப்படின்றது விதி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த தலையில அடிபட்டு உயிர் போறது இருக்கு, தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல போறது இருக்கு, தலையில அடிபட்டு ஒரு 6-7 மாசத்துக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது இருக்கு, தலைமுடி கொட்டுறது இருக்கு, ஆபரேஷன் பண்ணி முகம் வந்து இதுவாகிறது இருக்கு. ஆனா சின்னதா ஒரு அடிபட்டு சின்ன பேண்டேஜ் மட்டும் ஓட்டிட்டு வர்றது இருக்கு. இது எதுவுமே இல்லாம ஹெல்மெட் போட்டு தப்பிச்சுக்கிறதும் இருக்கு. சோ நம்ம காட்டுற வழி, அப்பா போகும்போது ஹெல்மெட்டை கொஞ்சம் மறந்துட்டு பாரு, எடுத்துட்டு போய் தலையில போட்டுட்டு போ, வேகம் போட்டாத, ஒரு 40 கிலோமீட்டர்ல போ, நோ என்ட்ரில போகாத, இப்படி போ அப்படி போ நம்ம கைட் பண்றோம். சோ ஹெல்மெட் மாட்டுறதும் 40 கிலோமீட்டர் வேகத்துல போறதும் எல்லாமே அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து இறைவன் வழிகாட்ட புவனேஸ்வரி அம்பாள் உங்களுக்கு கூட இருந்து சிருஷ்டி ஒளி வாயிலாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் சிருஷ்டி ஒளியில முழுமையான தீர்வு இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிறதுக்கும் உங்களுக்கு நாங்க ஒரு விடை கொடுத்துருக்கிறோம். இதை முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்க பண்ணலாம். எது செஞ்சா வாழ்க்கை மாறும்னு தேடி அலையிறவங்களுக்கு உங்க கையிலேயே நாங்க எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு மந்திரத்தை தாரவாத்து கொடுத்து இந்த தான தர்மங்களை பண்ணா 100% உங்களுக்கு மாற்றம் இருக்கும். சூப்பர், ரொம்ப அருமை. இந்த எந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாமே தவிடுபொடி ஆக போகுது. சனி பகவான் சனிப்பெயர்ச்சி அன்று உங்களுடைய ராசிக்கே வராரு, இல்லை நான் மீன ராசியா இருக்கேன், மேஷ ராசியா இருக்கேன், கடக ராசியா இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம். எந்திர வடிவில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை இவர் வந்து எவ்வளோ ரூபாஜி? 700 ரூபாய் வருதுக்கா. 700 ரூபாய். ஆமா, அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் இருக்கு. கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா 700 ரூபாய் தாங்க. உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. சனி பயிற்சிலாம் அடிக்கடியா நடக்க போகுது. 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சனி பயிற்சி வருது. அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள சிருஷ்டி ஒளியின் வாயிலாக ஒரு அற்புத வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. 700 ரூபாய் மதிப்புள்ள இந்த சனீஸ்வர பகவானினுடைய எந்திரத்தை வாங்கி உங்க இல்லங்கள்ல தீபமா ஏற்றும் பொழுது தீபம் வைத்து அவரை மனமாற 8 நிமிஷம் தான் நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா 8 திக்கிலிருந்தும் வரக்கூடிய துன்பங்கள்லாம் தவிடு பொடி ஆயிடும். கவலையே பட வேண்டாம். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி